ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்கிறது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஆமென். பிரியமானவர்களே, நமக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, நீ இயேசுவை தேடினால் உனக்கு நிச்சயம் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் உன்னை அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு இப்படியாய் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை படைத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக இன்றும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவை நாம் தேட வேண்டும். அந்த இயேசுவை நாம் எப்படி தேடுவது என்று சொன்னால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மளை படைத்த தேவனை ஆசையாய் தேட வேண்டுமா. ஆசையாய் தேடுகிற அந்த இருதயம் நமக்கு இருக்குமானால் நம் ஆண்டவர் இயேசு நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும்போது, ஒரு பொக்கிஷத்தை தேடுவது போல நம்மளை படைத்த தெய்வத்தை என்ன செய்ய வேண்டுமா, தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு உண்டாகும் போது நம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-17 வரை வாசிக்கும்போது, இருதயத்தை ஊற்றி தேட வேண்டுமா. அன்னால் இருதயத்தை ஊற்றி தேவனை தேடினார்களாம், ஆண்டவர் அவருக்கு தென்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம் இருதயத்தை ஊற்றி தேவனை தேடும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 2-6 வரை நாம் வாசிக்கும்போது, உண்மையும் உத்தமமாய் தேவனை தேட வேண்டுமா. அப்படி உண்மையும் உத்தமமாய் தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் தென்படுவார். அடுத்ததாக ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு கர்த்தரை தேட வேண்டுமா. அப்படி நாம் தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் இயேசு நமக்கு தென்படுவார், நம்மளோடு பேசுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவாராக. தேடி பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுராஜா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய தேவனே, இந்த வேளையிலும் கூட ராஜா, தாவீது தன்னுடைய மகனுக்கு இப்படியாய் நீ ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் எங்களை படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவை ஆசையோடு தேடுகிற, ஒரு பொக்கிஷத்தை தேடுகிறதை போல தேடுகிற ஆண்டவரே சோதர, இருதயத்தை ஊற்றி தேவனை தேடுகிற, உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை தேடுகிற, கண்ணீரோடு தேவனை தேடுகிற அந்த இருதயத்தை ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஊற்று முடைக்காய் கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.